ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் 1/2 கப் தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு இல்லை புளிச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாவோட அரிசி மாவு, பொடியாக அரிஞ்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா, துருவின தேங்காய், ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. பெருங்காய பொடி சொல்ல மறந்துட்டேன், அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. மாவோட பக்குவம் இது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டிங்கனாலும் போண்டா அழுத்தமாக இருக்கும். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கலந்து வச்சுருக்க மாவை குட்டி குட்டி போண்டாவாக எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போட்டு மிதமான தீயில் அப்பப்போ கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி எடுக்கும்போது லைட் வெயிட்டாக இருக்கும். அதை மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. இந்த போண்டாவை நீங்கள் பொடியாக அரிஞ்ச கேரட், முட்டைக்கோஸ், கீரை சேர்த்தும் செய்யலாம். மேலே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற இந்த போண்டா ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்.